நம்ம சாப்பிடுற பொருள் நம்ம வாயில மென்னதுக்கு அப்புறமா உணவு குழாய்கள் மூலமா நம்ம வயிற்றை சென்றடையுது. டைஜஸ்ட் பண்ண எல்லாமே வந்து பிளட்ல அப்சர்வ் ஆகி அது முதல்ல லிவருக்கு தான் போகும். லிவர் தான் வந்து டிசைட் பண்ணணும் என்னென்ன பொருள் பிளட்ல சப்ளை ஆகணும், எந்தெந்த அளவுல சப்ளை ஆகணும் அப்படிங்கிற டெசிஷன் அந்த ஃபில்டர் ப்ராசஸ் வந்து லிவர்ல தான் நடக்குது. மாவு சத்து நம்ம அதிகமா எடுத்துக்கும் போது அதை தான் ரத்தத்துல கலந்து விடும். கொழுப்பு சத்தை வந்து மேக்ஸிமம் சேகரிச்சு தான் வச்சுக்கும். ரொம்ப மினிமலான லெவல்ல தான் வந்து ரத்தத்துல கலக்க விடும். மாவு சத்தும் சாப்பிட்றேன், கொழுப்பு சத்தும் சாப்பிட்றேன் அப்படிங்கிற பட்சத்துல நார்மல் பர்சனுக்குமே வந்து இந்த கொழுப்புகள் வந்து லிவர் செல்ஸ்ல அதிகமா சேகரிக்க ஆரம்பிச்சிடும். அதுவுமே வந்து நம்ம ஃபேட்டி லிவர்னு தான் சொல்லுவோம். இதை வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஆல்கஹால் எடுத்துக்கும் போது அது வந்து நம்ம உடம்புக்கு அடிஷ்னல் எனர்ஜி தான். அதனால நம்ம லிவர் வந்து இன்னுமே வந்து கொழுப்பு சக்தியை வந்து சேகரித்து வச்சுக்க தான் பார்க்கும். ஸோ இந்த மாதிரி சேகரிக்கும் போது நம்ம லிவரில் வரக்கூடியது தான் வந்து ஃபேட்டி லிவர். இதை நம்ம வந்து ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம 100 ml ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப சின்ன பார்ட்டிக்கல் அப்படிங்கிறதுனால 20 ml வந்து டைரக்ட் பிளட் ஸ்ட்ரீமில் கலந்துரும். மீதி 80 ml தான் வந்து லிவரில் ப்ராசஸ் ஆகும். லிவரில் இந்த ஆல்கஹால் அசிட்டால்டிஹைடாக கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் அசிட்டேட்டாக கன்வெர்ட் ஆகும். இந்த ப்ராசஸில் வந்து அது நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம லிவர் செல்ஸ்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு ப்ரோட்டீன் கூடயோ இல்லைனா லிவர் செல்லில் இருக்கிற டிஎன்ஏ கூடயோ பைண்ட் ஆகிடும். இந்த மாதிரி பைண்ட் ஆகிறதுனால நம்ம லிவர் செல்லே வந்து இதை ஒரு அந்நிய பொருளாக தான் பார்க்கும். அந்த மாதிரி பார்க்கறனால அந்த ப்ரோட்டீனை அது யூஸ் பண்ணாது. யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த லிவர் செல்லோட மெம்பரைனில் போய் ப்ரொஜெக்ட் பண்ணிடும். இது எதுக்காக பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அந்நிய பொருள் அப்படிங்கிறத நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி செல்லான மேக்ரோஃபேஜ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக பண்ணுது. ஸோ மேக்ரோஃபேஜ் நம்மளோட லிவர் செல்லையே வந்து ஒரு அந்நிய செல்லாக கணிச்சு அந்த லிவர் செல்லை அது விழுங்கி டைஜஸ்ட் பண்ணி அந்த லிவர் செல்லை அழிச்சிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு லிவர் செல்ஸ்லையுமே நடக்கிறதுனால நிறைய லிவர் செல் டேமேஜ் நடக்கும். இந்த ஸ்டேட்டை தான் நம்ம வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹெப்பாட்டிட்டிஸ் ஸ்டேட் வந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் இன்னும் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ், அதாவது லிவர் செல் வந்து அழிஞ்சிட்டு இருக்க ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். இப்போது அந்த லிவர் செல் அழிக்கப்பட்ட இடத்துலலாம் வந்து கண்டினியூஸாக அது நடக்கிறதுனால ஒரு தழும்பு மாதிரி உருவாயிடும். லிவரோட சைஸுமே வந்து சின்னதாயிடும். அதனால அதால் எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. இதை தான் வந்து நம்ம லிவர் சுருங்குற தன்மை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேட் தான் வந்து லிவர் சிர்ஹோசிஸ். இப்போ ஃபேட்டி லிவர் ஸ்டேட்லேயே வந்து உங்களோட குடிப்பழக்கத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக எனர்ஜி உங்கள் உடம்புக்கு கொடுக்கறத நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போது இந்த லிவரில் ஃபேட்டி லிவராக ஸ்டோர் ஆகிருக்க கொழுப்பு சக்தி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லிவர் செல்ஸில் இருந்து கரைய ஆரம்பிச்சிடும். ஐ மீன் லிவர் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி பிளட் ஸ்ட்ரீமில் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷன்லேருந்து நீங்கள் சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகிடலாம்.